ஹாய் நண்பா! வணக்கம். நான் தான் உங்க ஜியான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த பார்த்துடலாம். இந்த வீடியோ பார்த்துருக்கிற நீங்க ஒரு அம்மாவா இருக்கலாம், இல்ல ஒரு அப்பாவா இருக்கலாம், இல்ல சித்தப்பா, பெரியம்மா யாராவது இருக்கலாம். ஸோ, நீங்க இந்த வீடியோ பார்த்துருக்க இதே டைம்ல உங்களோட பிள்ளைங்க அவங்க ரூம்ல என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? இல்ல யாரு கூட கால் பேசிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல என்ன ஆப்ஸ் பாய்க்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதாவது விடுங்க. ஒரு நாளைக்கு எத்தன ஹவர் உங்க பிள்ளைங்க ஃபோன பாய்ச்சிட்டு இருக்காங்கன்னாவது தெரியுமா? எதுவும் தெரியாது. ஏன்னா, நம்மள்ல 80% பேரு நம்ப பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாமயே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பிள்ளைங்களுக்கு ஃபோன் வாங்கி தர்றது தப்பில்ல. ஆனா, நம்ப பிள்ளைங்க அந்த ஃபோன வச்சு என்ன பண்றாங்கன்னு கண்காணிக்காம இருக்கிறது தான் ரொம்ப பெரிய தப்பு. அப்படி நம்ப கண்காணிக்காம விட்டா, அதோட விளைவு எங்க வந்து நிக்கும்னா மரணம். இந்த வீடியோவ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். அதோட முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹாய் கைஸ் வணக்கம். உங்கள்ல நெறைய பேர் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ என் பிள்ளை ஃபோன எடுத்துட்டு நான் என்னதுக்கு மானிட்டர் பண்ணணும், செக் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு. என் பிள்ளை தப்பான பிள்ளை இல்ல, நல்ல பிள்ளை. எந்த தப்பான ஆக்டிவிட்டியும் செய்யாது. என்னைய தாண்டி எதுவும் போவாது. என் பிள்ளைய பத்தி 100% எனக்கு தெரியும்னு நெனைக்கிற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா, சத்தியமா இந்த வீடியோ உங்களுக்கு தான். உங்கள்ல எத்தன பேத்துக்கு ஃபேமிலி லிங்க் பத்தி தெரியும்? ஃபேமிலி லிங்க் அது ஒரு ஆப். அந்த ஆப் எதுனா, நம்மளோட பிள்ளைங்கள நம்ம மானிட்டர் பண்றதுக்காகவே கூகுள் குடுக்கப்பட்ட ஒரு ஆப். அந்த ஆப் எந்த இல்லீகல் ஆப்பும் இல்ல. லீகல் ஆப். 100% சேஃப்டி ஆப். இல்ல நெறைய பேர் என்ன பண்றாய்ங்கன்னா, உங்க பிள்ளைங்கள மானிட்டர் பண்றதுக்காகவே வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ப ஏத்தி, உங்களோட பிள்ளைங்க கண்காணிக்க பேர்ல உங்களோட பிள்ளைங்களோட இன்ஃபர்மேஷன நீங்க வித்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியாம. ஸோ, அந்த மாரி எதுவுமே இல்லாம, நல்லா 100% சேஃப்டியான ஒரு ஆப் ஃபேமிலி லிங்க். ஸோ, அந்த ஆப் பத்தி ஃபுல் ரிவ்யூ குடுக்குறேன் பாருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோருக்கு போனோனயே சர்ச் பட்டன்ல கூகுள் ஃபேமிலி லிங்க் தட்டிக்கோங்க. தட்டுனக்கவே நெறைய சஜஷன் ஆப்ஸ்லாம் வரும். தயவு செஞ்சு அதெல்லாம் எதுவுமே ஏத்திறாதீங்க. அதெல்லாம் 100% சேஃப்டி இல்லாத ஆப். உங்களுக்கே தெரியாம உங்க இன்ஃபர்மேஷன எடுத்து, உங்க பிள்ளைங்க இன்ஃபர்மேஷன எடுத்து இன்டர்நெட்ல வித்துருவாங்க. ஸோ, அதெல்லாம் நம்மளுக்கு நெறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ, ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ற சொல்லி ப்ராப்ளம்ஸை பெருசாக்கிறாதீங்க. ஸோ, நம்ம ஏத்த வேண்டிய 2 ஆப். ஒண்ணு வந்து உங்க ஃபோன்ல, ஒண்ணு வந்து உங்க பிள்ளைங்க ஃபோன்ல. உங்க ஃபோன்ல ஏத்த வேண்டிய ஆப் என்னன்னா, கூகுள் ஃபேமிலி லிங்க் ஃபார் பேரண்ட்ஸ் இருக்குல்ல. இது வந்து எந்த ஃபோன்ல நீங்க மானிட்டர் பண்ண போறீங்களோ, அதாவது உங்க ஃபோன்ல ஓகேவா? பேரண்ட்ஸ் ஆகிய உங்க ஃபோன்ல வந்து இந்த ஆப்ப நீங்க ஏத்தணும். ஓகேவா? ஸோ, உங்க ஃபோன்ல ஏத்த வேண்டிய ஆப் இதுதான். உங்க பிள்ளைங்க ஃபோன்ல ஏத்த வேண்டிய ஆப் வந்து இது. கூகுள் ஃபேமிலி லிங்க் ஃபார் சில்ட்ரன்ஸ் இருக்குல்ல. இது வந்து உங்க பிள்ளைங்க ஃபோன்ல ஏத்த வேண்டிய ஆப். ஸோ, அது 2மே எப்படி கண்டுபிடிக்கிறது? சம்டைம்ஸ்ல வந்து குழம்பிருவீங்க. ஸோ, சிம்பிளா ஒரு ட்ரிக் சொல்லி தரேனே. ஸோ, இது வந்து உங்க ஃபோன்ல ஏத்த வேண்டியது அ ஆப்போட டவுன்லோட்ஸ் பார்த்தீங்கன்னா, 50,000,000 ஓகேவா? 50,000,000. ஸோ, உங்க பிள்ளைங்க ஃபோன்ல ஏத்தப்படுற டவுன்லோட்ஸ் டோட்டல் டவுன்லோட்ஸ் பார்த்தீங்கன்னா, 10,000,000. ஸோ, இத வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ, இந்த 2மே உங்க ஃபோன்ல ஏத்தியிருக்கோங்க. ஸோ, என்னால வந்து அக்சஸ் பண்ண முடியல. ஏன்னா என்கிட்ட ஒரு ஃபோன் தான் இருக்கு. ஸோ, அக்சஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி டீட்டெயில்ஸ்ன்னு காமிக்கிறேன். பட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் ஓகே. ஃபர்ஸ்ட் நம்மளோட இதுக்கு போய்க்கலாம். நம்ம பேரண்ட்ஸ் ஆப்ல போயிட்டு, ஸோ அது கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்ம கரெக்ட்டா பதில் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் தட்டுங்க. நெக்ஸ்ட் தட்டுனோனே கன்டின்யூ. ஸோ அது கேட்குற கேள்வி என்னன்னா, உங்க பிள்ளைங்க ஃபோன்லயும் இமெயில் அக்கவுண்ட் இருக்கான்னு கேட்கும். ஜிமெயில் அக்கவுண்ட் இருக்கான்னு கேட்கும். கண்டிப்பா இருக்கும். ஸோ ஜிமெயில் அக்கவுண்ட் இல்லாத ஃபோனே இல்ல. ஸோ எஸ் தட்டுங்க. எஸ் தட்டுனோனே நெக்ஸ்ட் தட்டுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாரி ஒரு கோட் வரும். ஸோ அந்த கோட் ரொம்ப முக்கியமான கோட். கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ வந்து நம்ம பில்லிங் ஆப்ல போய் பார்க்கலாம். ஸோ அந்த ஆப்க்கு போனோடனே சேம் தான். ஸோ திஸ் டிவைஸ் கேட்கும். ஸோ தட்டிடுங்க. ஸோ எந்த இதுன்னு கேட்கும். ஸோ நான் இன்னொரு அக்கௌண்ட் என்னோட இன்னொரு ஜிமெயிலுக்கு ஸோ அது கிளிக் பண்ணுறேன். தட்டினோடனே ஓகே நெக்ஸ்ட் தட்டும். அங்கே சொன்னல அங்கே ஒரு கோட் ஷோ ஆகுன்னு. ஸோ அந்த கோட் வந்து நம்ம இங்கே வந்து என்டர் பண்ணுவோம். என்டர் பண்ணோடனே அங்கே வந்து நிறைய இதெல்லாம் கேட்கும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிப்போம். ஸோ 2 ஆப்புமே வந்து ஒரே ஃபோனில் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அது ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள். ஓகே. அதில என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்ம வந்து எத்தனை ஹவர் நம்ம பிள்ளைங்க ஃபோன் பாய்க்கணும்னு அந்த டியூரேஷன் செட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு நம்ம பிள்ளைங்க வந்து 3 ஹவர் தான் செட் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னா, 3 ஹவர் மட்டும் நம்ம டைம் செட் பண்ணலாம். இல்ல ஒரு நாளைக்கு 4 ஹவர்னா 4 ஹவர் மட்டும். இல்லன்னா ஷெட்யூல் பண்ணலாம். இத்தனை மணி நேரம் இத்தனை மணி நேரம் வரைக்கும் தான் பாய்க்கணும். இத்தனை மணி நேரம் இத்தனை மணி நேரத்துக்கு தான் பாய்க்கணும்னு சொல்லி நம்ம டைம் செட் பண்ணலாம்.
அது மட்டும் இல்ல, அந்த டைம் ஓகே ஒரு 3 ஹவர் அந்த 3 ஹவர் முடிஞ்சோனே ஆட்டோமேட்டிக்காவே நம்மளோட பிள்ளைங்க ஃபோனு ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிரும். ஸோ திருப்பியும் நம்ம ஸ்க்ரீன் ஆன் பண்ணுற வரைக்கும், நம்ம அன்லாக் பண்ணுற வரைக்கும் அவங்க ஃபோனு ஸ்க்ரீன் ஆஃப்ல தான் இருக்கும். அவங்களால கூட ஸ்க்ரீன் ஆன் பண்ணி போய் எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ அது மட்டும் இல்ல, இதில பெட் டைமும் இருக்கும். பெட் டைம்ல என்னன்னா, ராத்திரி 10 மணிலேருந்து நாளைக்கு காலையில 8 மணி வரைக்கும் என் பிள்ளைங்க ஃபோன் ஆனே பண்ணக்கூடாது. அப்படி கூட நம்ம செட் பண்ணலாம். அதில பார்த்தீங்கன்னா, கீழ எடிட் ஷெட்யூல்னு இருக்கும். ஸோ உங்க டைமுக்கு ஏத்த மாரி நீங்க பண்ணி வச்சுக்கலாம். கீழ பார்த்தீங்கன்னா, நோ ஆப் இன்ஸ்டால் காமிக்கும். அப்படின்னா, உங்க பிள்ளைங்க எந்த ஆப்பும் ஏத்தலன்னு அர்த்தம். அப்படி ஏதாவது ஒரு ஆப் ஏத்துனா, உங்களுக்கு அங்க காமிக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஆப்பு வேணுமா, வேணானாமோ கூட நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். வேணான்னா, நீங்க வந்து உங்க ஃபோன்லேருந்து கூட அத அன்இன்ஸ்டால் பண்ணலாம். இல்ல ஒரு ஆப் இவ்வளோ நேரம் தான் பாய்க்கணும். அந்த டைம் கூட நம்ம செட் பண்ணலாம். Facebook 3 ஹவர் தான் பாய்க்கணுமா, 3 ஹவர் செட் பண்ணலாம். WhatsApp 2 ஹவர் தான் பாய்க்கணுமா, 2 ஹவர்னு செட் பண்ணலாம். அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா ஆப்புமே எத்தனை ஹவர் பாய்க்கணும்னு கூட நம்ம ஷெட்யூல் பண்ணி செட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் Facebook 2 ஹவர் பார்த்துட்டாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஸ்க்ரீன்லேருந்து வெளியாயிரும். Facebookலேருந்து வெளியாகி வந்துரும். திருப்பி நம்ம எவ்வளோ தான் திருப்பியும் நம்ம அந்த Facebook தட்டினாலும் அவங்களால அது உள்ளே போ முடியாது. திருப்பி நம்மளே தட்டினா தான் நம்ம ஃபோன்லேருந்து தட்டினா தான் முடியும். அண்ட் அது மட்டும் இல்ல, நம்ம பிள்ளைங்க எங்கே போகிறாங்க, எங்கே வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன்லேருந்து கூட மானிட்டர் பண்ணலாம். ஸோ நிறைய பேத்துக்கு நம்ம பிள்ளைங்க கூட்டாளி வீட்டுக்கு போறேன்னு சொல்லி நிறைய இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அது கூட நம்ம ஃபோன்லேருந்து எங்கே போகிறாங்க, எங்கே வராங்கன்னு கூட மானிட்டர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இது வந்து நம்மளோட சேஃப்டிக்காகவே வந்து கூகுள் நல்ல விஷயம் செஞ்சுருக்காங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணி பாய்ச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.